இப்போதைக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இந்த ஜாக்கிரதைன்னு சொல்றேன் யூஸ் பண்ணும்போது, நான் பேசும்போது ஜாகிரத்தில் இருக்கும்போது அந்த ஜாக்கிரதைங்கிறது என்ன? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, வித் ஆல் சென்சஸ், இந்திரியங்கள் இயங்கிறது, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சரீரம் இருக்கு, நம்ம பேசுறோம், நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்த பகல், இப்போ பகல்னா பகல்னு இல்லை, நம்ம செயல்பட்டு இருக்கிற அந்த ஜாகிரத்தோட இருக்கோம் இல்லையா, இதுதான் ஜாகிரத் ஸ்டேட். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா டெஃபினிஷனை சொல்லுவார். இதுதான் நம்ம வந்து இந்திரியங்களோட மனசோட நம்ம ஆக்டிவா இருக்கோம்ல, தட் இஸ் ஜாகிரத். அவேர்னஸோட இருக்கும்னு சொல்லிக்கலாம். அவேர்னஸ் எப்பவுமே இருக்கும், ஆனா நாம உணர மாட்டோம். இப்ப நான் உணர்றேன்னா நான் சரீரமா தான் அதையும் உணர்ந்துட்டு இருக்கேன். விழிப்புணர்வு, அதுதான் விழிப்புணர்வு. கான்சியஸ்னஸ், அவேர்னஸ், விழிப்புணர்வு, ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். அதை வந்து நான் இப்ப ஜாகிரத்துல இருக்கும்போது அதையும் நான் உணரலாம் இல்ல, நமக்கு அந்த ஞானம் வராட்டி நம்ம உணரலாம் மாட்டோம். ஆனா நான் சரீரத்தோட நான் ஆக்டிவா இருக்கேன். நான் அங்க போறேன், பேசுறேன், வைக்கிறேன், இந்திரியங்கள் செயல்படுறது, புத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்டுக்கு ஜாகிரத்னு பேரு. ஜாகிரத்னா அப்படியே கான்சியஸ்னஸ் உணர்ற ஸ்டேட் இல்ல. இது இந்த ஸ்டேட்டுக்கு விழிப்பு நிலைனா இந்த விழிப்பு நிலை, அதாவது உலகத்தோட நான் சம்பந்தப்பட்டு இயங்கிண்டு இருக்கேன் இல்லையா, இதுக்கு ஜாகிரத் ஸ்டேட்னு பேரு. இப்போ நம்ம இந்த புத்தர் எல்லாம் அந்த என்லைட்மெண்ட் வந்து அந்த போதி மரத்து கீழன்னு சொல்றோம்ல, சோ அதுதான் அந்த நானும் உணர்ற ஸ்டேட்டா? ஆமா, ஓகே. அது அவரு அது பூர்வ ஜென்மத்தோட புண்ணியத்தினால அவருக்கு மேபி உடனே அந்த ஒரு மொமெண்ட்லயே கிடைச்சிருக்கும், அந்த போதி மரத்து கீழே உட்காந்து அப்படி. ஆனா இப்போ நார்மலா இருக்கிறவங்க வந்து அது ஸ்டேட் போறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும், மேபி மெனி ஜென்மாஸ். ரொம்ப டைம் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான். இப்ப எக்ஸாம்ல நல்ல மார்க் வரும் வராதுன்னு நம்ம எப்படி போடுற எஃபர்ட்டை வச்சுதான். ஸோ நம்ம போடுற எஃபர்ட்டை நம்ம போட்டுட்டே தான் இருக்கணும். அதுக்கு மேல ஈஸ்வர சங்கல்பம், அதோட நமக்கு சீக்கிரமா இந்த பிறவிலேயே கூட ரியலைசேஷன் ஆகலாம். அதனால அது நமக்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், அது இன்னும் 2-3 ஜென்மம் ஆகும், மெதுவா பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நம்ம வந்து நம்ம போடுற எஃபர்ட், அந்த முமுட்சுத்துவம், அதுக்குதான் அதை படிச்சோம். முமுட்சுத்துவம் இருந்தா இந்த பிறவியிலேயே கண்டிப்பா சாத்தியம். அந்த நம்பிக்கை முதல்ல. அஸ்தி சொன்னது, அஸ்தி இஸ் நவ் இன் சம்ஸ்கிருதத்தில் அஸ்தி போன், அந்த அஸ்தி ஜாயத்தை வருது. இல்ல அது வந்து செகண்ட் தா, அஸ்தியில செகண்ட் தா போட்டா அது போன், இது ஃபர்ஸ்ட் தா இருக்கு. இஸ் தான் இல்லையா, இஸ் அஸ்தி. I is there always, whether whatever state, animal, human, எல்லாருக்குமே இருக்கு. பட் மேபி சிலி, பட் எனக்கு என்னன்னா, when you are a child also it is in you, right? பட் அந்த ரியலைசேஷன் அப்ப வர மாட்டேங்குது. இப்ப அந்த வயசாகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வரதான். ஸோ பாடி இஸ் நெசசரி தானே. அப்படி ஹவு டு யூ சே தென் ஐ இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பாடின்னு? இந்த பாடி இல்ல, பாடி வந்து எல்லா ஸ்டேஜும் இருக்கு, ரைட் ஃப்ரம் பேபி டில் ஓல்ட் ஏஜ் ஐ ஹேவ். பட் எனக்கு அந்த ஐன்ற ஞானமே வந்து when I go through my life experiences in this body only I come to know who I am. இல்லையா? அப்ப if I is already all knowing, child stage ஏன் doesn't பிரகாஷ் ஏன் வர மாட்டாங்க? இப்பவும் நமக்கு வந்து அவேர்னஸ்லாம் வரல. இப்ப நமக்கு இந்த ஞானம் வந்துன்னு இருக்கு. இப்ப நம்ம ஒன்றும் ஃபுல்லா அப்படியே நான் ரியலைஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. பட் அந்த ஒரு இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது இப்ப தெரியாது, சம் இன்புட்னால. பட் குழந்தையில நமக்கு அந்த இன்புட் கிடைக்கல. மேபி நமக்கு பூர்வ ஜென்மங்கள்ல அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருந்து நம்ம வந்திருந்தோம்னா சில பேருக்கு சீக்கிரமாவே குழந்தையில வந்து இதுவாயிடும். இப்போ ஆதிசங்கரர், அது மாதிரி இவர் ராமானுஜர், இல்ல பெரிய இவர் மகா பெரியவா, இவாளுக்கெல்லாம் சின்ன வயசுலயே இது கிளிக் ஆயிடுது. ஏன்னா பல ஜென்மங்களா முன்னாடி போட்ட எஃபர்ட்டா இருக்கணும். நமக்கு சின்ன வயசுல நமக்கு நான்கிற ரியலைசேஷன் இல்லாட்டாலும் அந்த நான்கிற ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது இல்லையா? நான் துக்கப்படுறேன், எனக்கு அந்த சாக்லேட் கிடைக்கல, எனக்கு நான்கிறது இருந்துட்டே தானே இருந்தது. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு இதுக்கு சின்ன வயசுல சந்தோஷப்பட்டிருப்போம், அந்த ஃபீலிங், அந்த நான்கிறது இன்னமும் இப்ப இருக்கிற நானும் சேம் தான். ஆப்ஜெக்ட் டிஃபர் ஆயிருக்கு. அப்ப சாக்லேட்டா இருக்கலாம், இப்போ எனக்கு பையனோட கல்யாணமா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது. அந்த ஆப்ஜெக்ட் வில் டிஃபர். ஆப்ஜெக்டை வச்சுதான் அனுபவம். கான்சியஸ்னஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட் தான் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப கான்சியஸ்னஸ் எப்பவுமே இருந்திருக்கு. கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நானே இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நான் உன்னை பார்க்கவே முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. அந்த கான்சியஸ்னஸ் உள்ள இருந்துட்டே தான் இருந்திருக்கு. எனக்கு நான் இருந்துட்டே தான் இருக்கு. நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு அந்த சாக்லேட் கிடைக்கலையே, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கலையே, நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த குழந்தைக்கும் அது தோணிட்டு தான் இருக்கும். பட் நமக்கு இப்படி வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு அப்ப தெரியாது.
பட் நம்ம ஃபீல் பண்ணி நமக்கு இப்ப இந்த நாலேஜ் முன்னாடி வரைக்குமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து கோ வித் த ஃப்ளோ தானே இருந்தோம். நான் பாக்குறேன், ஓகே துக்கப்படணுமா துக்கப்படுறேன், ஓகே சாப்பிடணுமா சாப்பிடுறேன், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோமே தவிர நான்கிறது வேற, அது உள்ள இப்படி தோத்திண்டே இருக்குங்கிறதையே நம்ம இப்பதானே ரியலைஸ் பண்றோம். 3 அவஸ்தைகள் பார்த்தோம் இல்லையா? ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி. இந்த ஜாகிரத் வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ், நான் இருக்கிறேன், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அதெல்லாம். ஸ்வப்னம் வந்து நம்மளுடைய இந்திரியம் வேலை செய்யல, ஆனா நான் என்ன பாக்குறேன் அந்த ஸ்டேஜ்ல, அந்த ஸ்டேட்ல. அப்ப ஸ்வப்னத்துல இருந்து நேரா வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மாறும்போது ஓ இட் இஸ் நாட் ரியல், இது வந்து ஸ்வப்னம் தான் அப்படின்னு தெரியறது. இந்த சுஷுப்தி ஸ்டேட்டுங்கிறது என்ன? சுஷுப்திங்கிறது ஆழ் உறக்கம். எப்பவுமே நம்ம தூங்கும் போது கனவு ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் சுஷுப்தி போவோம். கனவு வேணா ஞாபகம் இருக்கும், சம்டைம் ஞாபகம் இருக்காதே தவிர ஃபர்ஸ்ட் வர்றது கனவு ஸ்டேட் தான். அதுக்கப்புறம் தான் அந்த சுஷுப்தி ஸ்டேட்டுக்கு போவோம். சுஷுப்தியில கனவு இருக்காது, ஆழ் உறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அங்க வந்து ஒரு மனசும் வேலை செய்யாது. மனசு கொஞ்சம் வேலை செய்யற இடம் தான் கனவு. அந்த மனசு தான் உற்பத்தி பண்றது. நான் தான் படைக்கிறேன் அந்த கனவை. ஆனா சுஷுப்தியில அது மனசும் இருக்காது, புத்தியும் இருக்காது. ஆனா அந்த மனசு ஏதோ ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு இன்புட்டே இல்லை. அததான் நம்ம பின்னாடி வந்து அந்த நான் பார்த்துட்டே இருக்கோம். நான் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனா வெளியில வந்து நம்ம எதோட கனெக்ட் பண்ணி, இந்த மனசு இந்திரியங்களோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்றோம் ஜாகிரத் வந்தப்புறம் நான் தூங்கினேன். ஸோ அந்த ஆழ் உறக்கம் தான் சுஷுப்திங்கிறது. 3 ஸ்டேட் இருக்கு. ஜாகிரத், கனவு. கனவுங்கிறது ஒரு என்ன சொல்றது, இங்க பாக்குற விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு லாஜிக்கே இல்லாம ஒரு காட்சி தெரியும், அதுதான் கனவு ஸ்டேட். அதுக்கப்புறம் இன்னும் ஆழ் உறக்கத்துக்கு போவோம், அங்க கனவும் கிடையாது, எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து சுஷுப்தின்னு சொல்லுவோம். ஒடுங்குறோம், அங்கதான் ஒடுங்கிடுறோம். நீங்க அந்த ஒடுங்காம நீங்க வந்தேன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். தூங்காம ஒரு 10 நாள் எப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் தூங்கினா போறோம்னு. ஏன்னா அங்க நானோட நம்ம ரொம்ப ஒன்றிட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த தேவை, அந்த ஸ்டேட் தேவை. அப்பதான் நம்மளால ஜாகிரத்துல இயங்கவே முடியும். இப்போ அந்த மித்யா வந்து மித்யாவும் மாயையும் ஒன்னா? மாயாவை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். மாயானால வரக்கூடியது மித்யா. கிரியேட்ஸ் அந்த இல்யூஷன் மாயாதான். அதனாலதான் நமக்கு அது மித்யாவா தெரியுது. மாயா மித்யா எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம். பட் மாயா வந்து நீங்க இன் ஜெனரல் சிருஷ்டிக்கே எடுத்துக்கலாம், சிருஷ்டியை பண்றதே மாயான்னு எடுத்துக்கலாம். இது வந்து பர்டிகுலர் அந்த மித்யாங்கிறது நாம பாக்குறது, நம்ம புத்தி மனசு இதெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் மாயாதான், மாயாவோட வேலைதான், மாயாதான் மறைக்கிறது. சோ அதுவும் மாயான்னு வச்சுக்கலாம். சோ இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாமா, மாயான்றது நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரியும் மித்யான்றது நம்மளை சுத்தி இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது. அது மாயானால மித்யாவா தெரியுது, மாயாதான் ரீசன். சரி, ஓகே மேம். அடுத்து வந்து ஆத்மாதான் சோலா, ஆத்மான்றதுதான் சோல்னு நம்ம சொல்றோம். ஆமா, ஆத்மாதான் சோல். ஆத்மாவைத்தான் நம்ம பிரம்மம்னு சொல்றோம். அந்த என்ன சொல்றது, இப்ப உள்ள இருக்கிறது நம்ம அந்த ஜீவாத்மான்னு சொல்றோம். இந்த ஜீவாத்மா உள்ள பிரம்மமும் இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து விசிஷ்டாத்வைத்தத்துக்கு போயிட்டேன்னா உள்ள பிரம்மமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. ஆனா இதுபடி அந்த ஜீவன் எப்போது அந்த பிரம்மமா உணர்றதோ தட் இஸ் கால்ட் ரியலைசேஷன். அந்த உள்ள ஜீவாத்மாவை உணரணும், என்னன்னு அதுதான் பிரம்மம்னு உணரணும். தட் இஸ் கால்டு. இப்போ உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் சொல்றதுன்னா, நான் யூஸ்வலா சொல்றது, ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடல்ல ஒரு பனிக்கட்டி இருக்கு, சில இடங்கள்ல பனிக்கட்டி இருக்கும் இல்லையா. இப்ப அந்த பனிக்கட்டி வந்து நான் வேற, இந்த தண்ணி வேற அப்படின்னு நினைச்சதுன்னா தட் இஸ் துவைத்தம். இந்த பனிக்கட்டிங்கிற நான் இந்த கடல்ல ஒரு பார்ட்டா இருக்கேன். நான் கடலா ஆக முடியாது, நான் கடலா ஆக முடியாது, அந்த சக்தி எனக்கு கிடையாது. நான் பனிக்கட்டி தான், ஆனா அதுல ஒரு அங்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது விசிஷ்டாத்வைத்தம். அத்வைதம் என்ன சொல்றதுன்னா, நீ கரைஞ்சிட்டேன்னா நீயுமே தண்ணி தான், எல்லாமே கடல் தான், கடல் தண்ணி தான் நீயும் அப்படின்னு சொல்றது அத்வைதம். சோ இது ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறது. சோ நீங்க என்ன கேட்டேன், அதுக்குதான் வர வந்தேன். நீங்க என்ன கேட்டீங்க? ஆத்மா அதை ரியலைஸ் பண்றது. சோ இப்படி இதுதான் டிஃபரன்ஸ். நான் அந்த பிரம்மமாவே ரியலைஸ் பண்றது. சோ எல்லா கான்செப்டும் பிரம்மம் ஒண்ணுதான் சொல்றது. எல்லாத்துக்கும் பிரம்மம் ஒண்ணுதான், விசேஷாத்வைத்தத்துக்கும் பிரம்மம் ஒண்ணுதான். ஆனா அந்த பிரம்மங்கிற ஒரு கொடைக்குள்ள நான் ஒரு அங்கமா இருக்கேன்னு நினைச்சுன்னா அது விசேஷாத்வைத்தம். அந்த பிரம்மங்கிற கொடைக்குள்ள நான் இருக்கேன் இல்லையா, ஜீவாத்மா,
இந்த ஒரு உபாதினால நான் உள்ள வந்து வேறையா நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எப்போ இந்த உபாதிகள் அழியறதோ நானே தான் நான் அதோட நான் மிங்கிள் ஆயிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பானை இருக்கு, அந்த பானைக்குள்ள காத்து இருக்கு, பானைக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, ஒரு ரூம்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்கு. அந்த பானை உடையறதோ இது தனி அது தனினே கிடையாது, அங்க அது மிங்கிள் ஆயிடுச்சு. ஆகாசம் சொல்றது ஸ்பேஸ் தானே சொல்றோம். ஸ்பேஸ். சோ இப்ப நான் ரூம் இருக்கு, செவர்னால அது ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த செவர் இல்லைன்னா இது போய் அங்க சேரது அப்படின்னு இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். இதுதான் மிங்கிளா இருக்கு, அதுதான் இது, இதுதான் அது. ஒன்லி திங் அந்த சுவரை மறைச்சிருக்கு, சுவரை எடுத்துட்டா இதுதான் அது, இல்லையா? சோ அதுதான். அப்போ நான் வந்து இந்த உடல் இதனால நான் உள்ள மறைக்கப்பட்டு இருக்கு ஆத்மா. இது எப்போ அழியறதோ அந்த ஞானம் வந்து அப்படி அந்த ரியலைசேஷன்ல அழியும் போது, இந்த உபாதிகள் போகும்போது அதுதான் நான். அதனால சில பேருக்கு தோணும், இப்போ அத்வைதம்னா ஓ நானே பிரம்மமா, நானே படைப்பேன், நான் அப்படி இல்லை, நான் வேற, அதுவே கிடையாது. எப்படி இந்த ஸ்பேஸ் அப்படியே மிங்கிள் ஆறுதோ அதுதான், அப்படி அதுதான் நான். அது வேற அப்படி இல்லை, அதோடயே சேர்ந்துருவேன், அவ்வளவுதான். நானோட ஃபீலிங் வந்து இட் வில் டிராவல், இட் வில் பி தேர் ஃபார் எவர்ன்ற மாதிரி. அப்புறம் டெத்துக்கு அப்புறமும் கூட அந்த நான் ஃபீலிங் இருக்கும். அது எவ்வளோ டிராவல் ஆகும், அந்த சோல் அப்படியே அடுத்த ஜென்மா எடுக்கும் போதும் அதே ஃபீலிங்கோட தான் வருமா இல்ல? ஸோ எப்பவுமே ஒரு உயிர் டிராவல் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம சரீரம் வரும். ஸோ சூக்ஷ்ம சரீரத்துல எல்லாமே கர்மா பேஸ்ட். நீங்க இவ்வளோ நாள் இருக்கணும் அதெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது. நம்ம வந்து எப்படி கர்மாவோ அதை பொறுத்து சூக்ஷ்ம சரீரத்துல இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு காரண சரீரத்துல போய் ஒடுங்கிடுவோம். அங்க வந்து எதுவுமே இருக்காது, ஒன்லி நம்மளோட வாசனைகளோட ஒடுங்கிடுவோம், அந்த நான் ஒடுங்கும். அதுக்கப்புறம் அது எப்போ, அதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம், எப்போ நமக்கு வேற ஜென்மா கிடைக்கிறதோ இல்ல வேற பிறவி வேற உடல் வரப்போறதோ அப்ப ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம சரீரத்துக்கு வருவோம் அந்த கர்ம வாசனையோட. அந்த சூக்ஷ்ம சரீரத்துல நமக்கு உடல் வேணும், ஏன்னா கர்மாவை கழிக்கிறதுக்கு, அந்த எடுத்துன்னு அந்த கர்மாவை. ஸோ அதை வந்து கழிக்கிறதுக்கு ஒரு உடலுக்குள்ள போறோம். அது மேபி அனிமலா இருக்கலாம், மனுஷ பிறவியா கிடைக்கலாம், அதெல்லாம் கர்மா பேஸ்ட். ஸோ கர்மானால என்ன உடல் கிடைக்கிறதோ அதுக்குள்ள போறோம் கழிக்கிறதுக்கு. பட் அது ஒன்ஸ் வெளில வந்துட்டோம்னா நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை, திருப்பி கர்மாவை சேர்த்துட்டு தான் இருக்கோமே தவிர கழிக்கிற வழியை காணும். பட் மனுஷ பிறவியில மட்டும்தான் அதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி கழிக்கிறதுக்கு, ஏன்னா இந்த ஞானம் புத்தின்னு ஒரு அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம திங்க் பண்ற அந்த விசாரத்துக்கான புத்தி இருக்கிறது மனுஷ ஜென்மால தான். ஸோ விசாரம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைன்னா இதே சைக்கிள்ல தான் நம்ம இருந்துட்டே இருக்க வேண்டியதான். இதை வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கா. அது ஒரு ஆடியோவே நான் கேட்டிருக்கேன், குரு கொடுத்த. அதுல என்னன்னா அவர் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பா, அது வந்து இந்த ஹிப்னடைஸ்னு சொல்லுவா இல்லையா. ஸோ வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டு நீ என்ன பிறவி என்னன்னு கேட்க அந்த லேடி வந்து சொல்லிகிட்டே இருக்கா, நான் வந்து இந்த ஜென்மத்துல இருந்தேன், அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் போல. ஸோ அவ சொல்றா நான் இங்க இருந்தேன் என்ன இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் ஒரு சத்தமே இல்லை, அப்படியே நிசப்தமா இருக்கும் அந்த ஆடியோ, ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் திடீர்னு அடுத்த இதுல சொல்லுவேன் நான் இவாளா இருந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த நிசப்தமா இருக்கிறது தான் காரண சரீரம், அங்க எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பிறவி, அதுல நான் யாரா இருந்தேன், அப்புறம் இந்த ஜென்மால, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்டட் இது சயின்டிஃபிக்கா. ஸோ அதனால இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து அது என்ன உயிரினமா இருந்தாலும் சரி, என்ன பூத்தங்கள்னாலும் சரி, சூக்ஷ்ம சரீரம் அதுக்கப்புறம் காரண சரீரத்துல ஒரு டைம் நம்ம ஒடுங்கிட்டு கர்மா பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சூக்ஷ்ம சரீரம் எடுத்துட்டு நம்ம வரோம். இதுதான் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் கர்மானால எவ்வளவு நாள் இருக்கும் அது வந்து நம்ம கையில கிடையாது. அந்த சூக்ஷ்ம சரீரத்துல நான் வந்து ஒரு விசாரம் பண்றேன் அப்படிங்கிற நாலேஜும் அங்க கிடையாது. ஸோ நம்ம விசாரம் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி எவால்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை, என்லைட்டனுக்கு போக வேண்டியது எல்லாம் இங்கதான் ஸ்தூல சரீரத்துல தான் பாசிபிள், வேற எதுலையுமே பாசிபிள் கிடையாது, அதெல்லாம் ஆட்டோமேட்டட். அந்த சோல் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் ரிலேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. சோல் நீங்க அல்டிமேட் கான்சியஸ்னஸ் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னீங்க. சோல் ஹேஸ் டு மர்ஜ் இன்டு தட் பிரம்மமா? சோல் பிரம்மம் நான் ஆத்மா இதெல்லாம் ஒண்ணுதான். கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் நீங்க என்ன வார்த்தைகள் வேணா வேற வச்சுக்கலாம், எல்லாமே பிரம்மம்.
ஸோ அந்த பிரம்மம் நம்ம எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. அப்போ நான் ஆனா அதை உணர்றது இல்லை. அது என்னவா இருக்கு, அந்த நான் நமக்கு தோத்தினே இருக்குல்ல, அது கொடுத்துட்டே இருக்குல்ல ஒரு தாட். நான்ங்கிறது எப்பவும் நமக்கு இருக்கும். அந்த நான் தான் அந்த பிரம்மம். அதுதான் நான் உணரணும். அதை நான் உணரும் போது எனக்கு இந்த உபாதிகள் இருக்கு, அதாவது இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இருப்பா வச்சுக்கோங்களேன் ஞானிகள். அதுக்கப்புறம் they will merge into that space. அதாவது அந்த பிரம்மம்ங்கிற ஒரு ஸ்பேஸ்னா ஆகாசம் நான் சொல்லுறேன், அந்த பிரம்மம் அதுதான் பிரம்மம். they realized. அவ்வளவுதான் உணர்றதுதான். நான் ஒரு இடம், நான் வந்து ஆத்மா வேற எங்கேயோ இருக்கு, நான் போய் சேர போறேன், அப்படி இல்லை. அது that's the state. So அந்த consciousness state it's the base for நம்ம முமுக்ஷுத்வம் இல்லையா? ஆமா, அதை ரியலைஸ் பண்றதுதான் முமுக்ஷுத்வம். ரியலைஸ் பண்ணும். வந்து ரொம்ப துக்கப்படுறவங்க தான் இதை பத்தி இந்த 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 ப்ராசஸ்க்கு ஏன் எதுக்கு அப்படிங்கிற தாட்டுக்கு திருப்பி வரும் அப்படின்னு நம்ம அன்னைக்கு பேசணும் இல்லையா? அது ஏதாவது டெக்ஸ்ட்ல எழுதி இருக்கா, இல்ல வந்து நீங்க உங்களோட அந்த இன்டராக்ஷன் வித் ஹையர் பீப்புள் வச்சு சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கா? அது எப்படி சொல்றீங்க? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்றீங்க. துக்கப்படும் போதுதான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரும்னா அதை தானே கேட்கிறேன். துக்கப்படும் அதுதான் கேட்கிறேன். துக்கப்படும் போதுதான் நம்ம வந்து தேடவே ஆரம்பிப்போம். ஏன் இந்த துக்கம் வருது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, எத்தத்தினம் பித்தந்தழியும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா, நான் மனசு நிம்மதியா இருக்க மாட்டேனாங்கிறத அப்பதான் அந்த தேடுதல் வரும். சுகமா இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், என்னன்னா இருக்கு எதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி போய் கஷ்டப்பட்டு மண்டே பிச்சுண்டு புரிஞ்சுண்டு ஒண்ணு நல்லா தானே இருக்கு, இப்ப என்ன அடுத்த பிறகு வந்த விட நல்லா இருந்தா இட்ஸ் ஓகே தானே அப்படிங்கிற தாட்டுக்கு போயிடும். சோ அதனால எப்பவுமே அப்ப ஹாப்பி பீப்புள், சேர்ஃபுல் பீப்புள் ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி போறதா? ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு உலக விஷயங்கள்ல சந்தோஷமா இருப்பா, அதே நாட் ஸ்பிரிச்சுவல். ஆனா உலக விஷயங்கள்லயும் சந்தோஷமா இருப்பா, ஸ்பிரிச்சுவலாவும் இருப்பா. புரியுதா? ஸ்பிரிச்சுவலா இருந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் சோகப்பட மாட்டோம், நிச்சயமா சந்தோஷமா இருப்போம். என்ன காட்சி இருக்கோ என்ன இருக்கோ நம்ம அம்மாடி சந்தோஷமா இருப்போம். ஸோ அவளையும் சந்தோஷமா தான் தெரியும். இன்னொன்னு அஜ்ஞானத்துல இருக்கிறவா வெளி விஷயங்கள்னால சுகம் அனுபவிக்கும் போது சுகமா இருப்பா, ஆனா துக்கம் வரும்போதும் சுகமா இருப்பாளா? இருக்க மாட்டா. துக்கம் வரைச்சு சோகப்படுவா. ஆனா அதே இது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில வரும்போது அவங்களுக்கு வந்து துக்கம் ஒண்ணு இருக்கும் போதும் சுகமா இருப்பா, சந்தோஷமா, சுகமா இருக்கும் போதும் சுகமா இருப்பா. அந்த ஒரு அந்த சமதர்சனம்னு சொல்லுவோம் இல்லையா, சமமா பாவா, துக்கத்தையும் சுகத்தையும் சமமா பாப்பா. எப்பவுமே சுகமா இருக்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தாதான். நீங்க வெளி உலகத்துல சந்தோஷமா இருக்காளே, ஹோட்டலுக்கு போறாளே, அங்க போறாளே, சந்தோஷமா இருக்காளேன்னா சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலா சந்தோஷம் இல்லை. உள்ள போய் கேட்டாதான் தெரியும் எவ்வளவு துக்கப்படுறா, சோகப்படுறா, எவ்வளவு அடி வாங்கி, அதெல்லாம் உள்ள போனாதான் தெரியும். வெளியில பார்க்க அப்ப ஹாப்பியா இருக்காளே, சரி நம்மளும் இப்படி இருந்து இல்ல, அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சோகத்துல வர செய்யும் அதே மாதிரி இருப்பாளா? அது வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தாதான் இல்லையா? இப்ப சில ஹாப்பி பீப்புள்லாம் வந்து ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப போர் ஸ்டேட்டஸ்ல இருந்து ரொம்ப ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ், லெட் அஸ் சே தட் காட் ஹஸ் ப்ரொபல்ட் ஹிம் டு எ கிரேட்டர் பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அந்த பர்சன் வந்து கடவுள் என்னையே சூஸ் பண்ணாரு, என்னையே இந்த லெவலுக்கு கூட்டி வந்தாரு, அந்த மாதிரி திங்க் பண்ணி அப்படியும் ஸ்பிரிச்சுவல் போலாமே. ஹி இஸ் ஹாப்பி, கரெக்டா? அப்படியும் ஸ்பிரிச்சுவல் போலாம். அதுதான் நம்ம ரெண்டு விதமா பார்த்தோம் இல்லையா? எப்படி வரும், ஒரு புண்ணியம் பண்ண பண்ண அதுவே சத்சங்கத்துக்கு கொண்டு விடும், அது மூலமா நமக்கு நித்தியார்த்தி வரலாம். இல்ல வாழ்க்கை கொடுக்குற பாடத்தை திரும்பி பார்க்கும்போது ஒரு அறிவு வரலாம், அதனாலயும் நித்திய அறிவு வரலாம். ஸோ ரெண்டு விதமாவும் நம்ம அதை பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு காட் வந்து நல்லதே கொடுத்துட்டு இருக்காருங்கும் போது அதுலயும் நான் கிராட்டிடியூட பார்த்துட்டு என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு கொண்டு வந்தானேன்னு கிராட்டிடியூட் கண்டிப்பா இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. பட் அதுவே ஸ்பிரிச்சுவாலிட்டியா, அதுவே அடுத்தாப்புல அவளுக்கு ஒரு சோகம் வரும்போது அவ எப்படி இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். இருக்க முடியாது, அப்ப துக்கம் வரத்தானே செய்யும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கும் போதே உங்களுக்கு நல்லதா போயின்னு இருக்கு, நான் கஷ்ட காலத்துல இருந்து நான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேங்கும் போது கிராட்டிடியூட் இருக்கும், சந்தோஷமா இருப்பா. பட் ஏதாவது ஒரு துக்கம் நடக்கும்போது, ஒரு சோகம் நடக்கும்போது துக்கப்படுறாளா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா படுவா. அது அவளால டேக்கிள் பண்ண முடியாது. இல்ல ஏன் பண்ண முடியல அப்படின்னா அந்த சரீரத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா.
கிராட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வரும் பக்தியில, அது கொடுப்போம் தான், இல்லைங்கள. நல்லது நடக்கும்போது கொடுத்துட்டே இருப்போம். பட் ஒண்ணு நல்லதா நடக்காத போது நான் சுகப்படுறேனா, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், அந்த கஷ்டப்பட்டு வந்தவா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வெரி வெரி ரேர் அதையும் பிரசாதமா எடுத்துக்கிறவா. அப்படி எடுத்துட்டாலே தே ஆர் கம்மிங் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அவளுக்கு இந்த சத்சங்கம் இதெல்லாம் டக்குன்னு கிளிக் ஆயிடும். பகவத்கீதையில நான் ஏதோ படிச்சிருக்கேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்படுறவனும் ரொம்ப அப்படின்னு ஒரு 4 வகையா பிரிப்பார் அவர். ஆக்சுவலா Krishna will categorize the people into 4 different categories. Who all will come into spirituality அப்படின்ட்டு. ஆனா ஒரு அர்த்தார்த்தி அப்படின்னா ஏதோ அர்த்தார்த்தி அப்படி ஏதோ ஒரு 4 வகையா கரெக்ட். அதுதான் 4 பக்தர்கள். அதுதான் அவர் சொல்றார். பக்தர்கள்லயே 4 பேரை சொல்றார். எல்லாரும் பக்தாதான், ஆனா அர்த்தார்த்தி, அர்த்தத்துக்காக ஒரு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இல்ல வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுக்காக என்ன பிரமாணமா எடுத்துக்கிறா அப்படிங்கிற. பிரமாணம் பிரமேயம். பிரமாணம்ங்கிறது வழி, அவனைதான் அவன் மேலதான் பக்தி பண்றா. ஆனா பிரமேயம் வேறையா இருக்கு, வீடா இருக்கு. பிரமேயம் அவனா இல்ல, அதுவும் பக்தி தான். அப்படி 4 பக்தர்களை சொல்ற. ஆனா அந்த கடைசி உள்ளவன் தான் மம பிரியகாங்கிறார். ஏன்னா அவன் தான் பிரமாணமும் பிரமேயமும் அவனா நினைக்கிறது. அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க சொல்றவா வந்தான்னா they are coming to spiritual அர்த்தம். அந்த ஸ்டேட் இல்லாம இன்னொன்னுக்காக பக்தி பண்றேன், எனக்கு நல்ல ஸ்டேட் தான் வருது, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னா அது வேற இடத்துக்கு, சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போலாம், வேற இடத்துக்கு ஃப்ரீக்வன்சிக்கு கூட்டின்னு போலாமே தவிர முக்திக்கு கூட்டின்னு போக முடியாது. இப்போ உங்களுக்கு பின்னாடி கிரெயினோட தண்ணி இருக்கு, அந்த மாதிரி எனக்கு தெரியறது. நிஜமாவே அங்க ஏதாவது படம் ஏதாவது இருக்கா, இல்ல நானா பாக்குறேன்? சத்தியமானு கேக்குறேன். எங்க இங்க தண்ணி இருக்கா? செல்லோ டேப்ப சொல்றாங்க குருஜி. ஓ ஓகே, மேபி அது உங்களுக்கு அப்படி நானா பாக்குறேன் போல இருக்கு. அப்படி கிரீன் ஒரு சரி, அதுதான் மித்யா. உள்ள ஆராய்ஞ்சா இல்ல, அது அப்படியா தெரியுது. இந்த கான்சியஸ்னஸ் பத்தி பேசுனேன். இந்த கான்சியஸ்னஸ்ல சோல் வேறு, கான்சியஸ்னஸ் வேறு. பட் can that be connected together or can it not be connected together? அதுதான், அது நான் தான் சோல், அதுதான் ஆத்மா. நான் வேற ஆத்மா வேற கிடையாது. அந்த நான் தோன்றது அதுதான் ஆத்மா. அப்ப நம்ம ஜெனரலா நான் சொல்றது அதுவும் ஓகே. பட் ஈகோயிஸ்டிக்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த நான்ங்கிறது வேற. நீங்க ஈகோன்னு போயிட்டேன்னா சில பேரோட பிஹேவியர்ல ஈகோ தெரியும்ல. ஒரு திமிரா நடந்துக்கிறது, நான் சொல்றத கேளு, இந்த ஈகோ, அது ஈகோ ரொம்ப ஜாஸ்தியா வெளிப்படுறது. ஆனா நார்மலாவே நமக்கு அந்த 4 அகங்காரத்துலதான் நம்ம இருக்கோம். அதுதான் அகங்காரம்னா நீங்க உடனே அகங்காரத்தோட நடந்துனாதான் அகங்காரம் இல்லை. நம்ம நார்மலா நினைக்கிற நான் இருக்குல்ல, நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு நம்ம ஒரு நானை வச்சுட்டு சரீரத்தோடையும் இதோடையும் சம்பந்தப்படுத்திட்டு ஒண்ணு நினைக்கிறோம்ல. நான் சரீரத்தை தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் குளிக்கிறேங்கும் போது சரீரத்தை தான். அந்த நான் இந்த நான் கிடையாதுங்கிறேன். நீங்க நம்ம இதுவா பேசும்போது நான் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் இந்த பாடி மைண்டு, இந்த பேரு, இதைத்தான் நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம். அகங்காரம் இந்த நானோட சம்பந்தப்படுத்திக்கிறோம். ஆனா அந்த நான்ங்கிறத நம்ம ரியலைஸே பண்ணல. தட் இஸ் கான்சியஸ்னஸ், அவேர்னஸ். அந்த நான் இல்லைன்னா இந்த நானே கிடையாது, இந்த இதுவே கிடையாது. சரீரம் கிடையாது, ரூபங்கள் கிடையாது, நாமங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இயங்கவே முடியாது. அந்த நான் கான்சியஸ்னஸ் அது இருக்கிறதுனாலதான் நான் இயங்குறேன். அது இருக்கிறதுனாலதான் அது மேல நான் புத்தி இதெல்லாம் நான் ஏத்தி வச்சுன்னு, ஓ நான் தான் புத்தி, நான் தான் மனசு, அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். அவேர்னஸ், தட் இஸ் டிஃபரெண்ட். அகங்காரம் நான், அதுக்குதான் அது நான் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐன்னு சொல்லுவேன். இந்த ஸ்மால் ஐ அகங்கார நான் செய்யறேன், நான் யாரு தெரியுமா, நான் படிக்கிறேன், நான் இன்ஜினியர், நான் டாக்டர், இப்பெல்லாம் நான் அந்த நான் இஸ் டிஃபரெண்ட். கேபிட்டல் ஐ ஒரு அவேர்னஸ் பார்த்துட்டே இருக்கேன், அதுதான் ஆத்மா. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வெறும் சரீரமா இருக்கோம் இல்லையா? அந்த வெறும் சரீரமா இருக்கும்போது ஆத்மா மேல either it goes through eyes or nose, whatever, எது மூலமாவோ வெளியில வருது. அந்த ஆத்மா போனதுக்கு அப்புறம் that body is dead, practically literally dead தானே?
அப்போ அந்த கான்சியஸ்னஸ் அங்க இருக்காது தானே, இல்ல அங்கேயும் இருக்குமா பாடியில? இதுதான் நான் இன்னைக்கு சொன்னேன். ஆத்மா சர்வ வியாபி அப்படிங்கும் போது ஒரு உடம்புல இருந்து அது வெளியேறது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப ஏதோ ஒரு இடத்துல இல்ல, இங்கேருந்து அது போறது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்படி கிடையாது. இப்ப நான் ஒரு ஊர்ல இருக்கேன், இன்னொரு ஊருக்கு வந்தேன்னா அங்க இல்ல, இங்க இருக்கேன். ஆனா சர்வ வியாபின்னு சொல்லிட்டு ஒண்ணுல இருந்து வெளில போறது அப்படின்னா அப்ப அங்க இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும். வேற இடத்துலயும் இல்ல, அங்க போறதுன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதுதான் அந்த பிரம்மம். அப்ப ஒரு டெட் பாடியில இருக்கு. பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் டெட் பாடி எது, இது எது? நீங்க விவகார சத்தியத்துக்கு வந்துட்டேன்னா ஒரு பாடி இறக்குறது அது இல்ல, அதெல்லாம் நம்ம சொல்றோம். பட் பாரமார்த்திக சத்தியத்துல இருந்து பார்த்தேன்னா அங்க பாடி இறப்புங்கிறதே ஒண்ணும் கிடையாது. பிறப்பு இறப்பே கிடையாது பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும். அது பாரமார்த்திக ஆத்மா இஸ் ஆல்வேஸ் இது, அதனால இட் இஸ் நாட் டை, only the body is dying. ஓகே. சரீரம் விழருது, அதுக்கிட்ட வயசாயிடுத்து அது விழருது, அதுக்கு ஏதோ டேமேஜ் ஆயிடுத்து அது விழருது. அதுக்காக நான் விழுந்துருவேனா? நான் விழ மாட்டேன். நான் சோல். நான் இஸ் டிஃப்ரெண்ட், சரீரம் இஸ் டிஃப்ரெண்ட். அது வயசானா விழுந்துரும். இல்ல ஒரு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அதால ஃபங்க்ஷன் பண்ற கெப்பாசிட்டி இல்லைன்னா அது விழுந்துரும். பட் அதுக்காக ஆத்மா வெளியில போல. அப்ப என்ன வெளியில போறதுங்கிறத நம்ம பின்னாடி என்ன டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஆத்மா இஸ் எவ்ரிவேர், சர்வ வியாபி. அது எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்கு, 3 காலத்திலயும் இருக்குன்னு அப்படி சொல்றோம். அப்ப பாரமார்த்திக சத்தியத்துல இருந்து பார்த்தோம்னா இறப்புங்கிறதே ஒண்ணும் கிடையாது. யாழே அப்படி ஒண்ணும் இல்லவே இல்லை. விவகார சத்தியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கு, நேத்து இருந்தா இன்னைக்கு இல்ல, அந்த உடல் நேத்து பார்த்தா இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா பாரமார்த்திக சத்தியத்துல இருந்து பார்த்தா அதுவே கிடையாது. எல்லாமே சரீரம் அப்படி இவன் பிறந்தான் இவன் இது இறந்தான் அப்படிங்கிறதே கிடையாது அந்த ஆங்கிள் பார்த்தா. நம்ம கர்மா வந்து மனுஷ இதுல எடுத்துட்டு வர்றப்போ நம்ம இப்போ மனுஷனா இருக்கப்போ ஜாஸ்தி பண்ணி அதுக்கப்புறம் பிறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு பொதுவா தோணும். இப்ப இதே ஒரு அனிமலா இருக்கப்போ அதோட நாலேஜோ அது சேர்க்கிறதோ கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல. இப்ப இதுல வந்து நம்ம கழிக்கிறதுக்குள்ள ப்ராசஸ் வேணா நம்ம உணர்ந்து பண்றோம்னாலும் சேர்க்கிறதும் ஜாஸ்தியா ஆயிருது இல்ல. நம்ம டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அறிஞ்சோ அறியாமலோ கொஞ்சம் நிறைய சேர்த்து திருப்பி பழசோட சேர்த்து நிறைய கழிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஏன்னா அதுகளுக்கு வந்து விலங்குகளுக்கு ஒரு ப்ரோக்ராம்டு மைண்ட் இப்படின்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு நீ நியாய சிங்கமா மாறணும், நம்ம போர் இவ்வளவு நாள் நாயா இருந்தாச்சு சிங்கமா மாறிக்கலாம் அப்படிலாம் அதுக்கு தோணாது. அது எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். மற்றவங்க கடிக்கணும்னா கடிக்கும், இல்லை குறைக்கணும்னா குறைக்கும். நன்றியோட இருங்கிறது அதோட குவாலிட்டினா நன்றியோட தான் இருக்கும் ஓனருக்கு. ஸோ இது மூலமா அதுகளும் கர்மாவை சம்பாதிக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு இருந்தும் நம்ம கர்மாவை சேர்த்துட்டு இருக்கோம். நிறைய நமக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்தி. நான் மாறணும்னா மாறலாம், ஆனா நான் மாறாம கீழேயும் போக முடியும் அதே மனசை வச்சு. அப்ப எனக்கு கர்மா ஜாஸ்தி தானே வரும். நிறைய சான்ஸ் முன்னேறத்துக்கும் வச்சுக்கலாம், கீழே போறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அறியாம நம்ம இருக்கிறப்போ இருந்து முதல்ல சேர்த்ததும் கூட இப்ப அறிஞ்சதுக்கு அப்புறமே கூட சில சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் பேடா போறப்போ நம்ம அகைன் அது உணர்வுக்குள்ள திங்கிங்லாம் நம்ம போயிட்டு இருக்க மாட்டோம்ல, அதோட சூழ்நிலையில நம்ம மூழ்கிடுவோம்ல. அப்போ அப்படிங்கப்போ அது திருப்பியும் ஜாஸ்தியா ஆகுமா, இல்ல அவேர்னஸோட இருக்கிறப்ப கொஞ்சம் கம்மியா நம்ம அதுல இருப்போமா அப்படிங்கிறது? அவேர்னஸோட இருந்தா கண்டிப்பா கர்மா கம்மியாகும்ல. ஏன்னா எப்போ அவேர்னஸ் வரும்? நான் வந்து இந்த நாலேஜ் எல்லாம் வாங்கி கர்மயோகத்துல ஒரு காரியங்கள் பண்ணதான் எனக்கு இந்த டிட்டாச்மெண்ட் வரும், அந்த சாதன சதுஷ்டயமே வரும். அப்பதான் நான் வந்து இதுக்கே எலிஜிபிள் ஆறேன். அப்பதான் என்னால இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் கர்மயோகமா பண்ணவே எனக்கு அந்த கர்மா வரதை குறைஞ்சு போயிடுவேன். வராதே. கர்மயோகமா ஒண்ணு பண்ணிட்டோம்னா பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது இல்லையா? இதுல இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது இப்ப காதால நம்ம கேட்கிற ஒரு பாக்கியம் இருக்கனால நமக்கு ஞானம் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப காது கேட்கிற சக்தி இல்லை அப்படின்னா அவங்க மனுஷனா இருந்தும் அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியாது தானே அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி? கரெக்ட் தான். அதுக்குதான் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரதை வந்து லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்வேன். சின்ன குழந்தைன்னா கூட வரணும், நம்ம என்கரேஜ் பண்ணணும். உனக்கு எதுக்கு இப்பவே ஸ்பிரிச்சுவாலிட்டி, நீ முதல்ல படி அப்புறம் வேதாந்தத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது.
ஏன்னா பின்னாடி எப்படி இந்திரியங்கள் வேலை செய்யும், எப்படி இருப்போம், பிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கும், முதல்ல ஆயுசு இருக்கா, எதுவுமே தெரியாது. மேபி அந்த சோல் ரொம்ப டிராவல் ஆகியே வந்திருக்கலாம். இப்பவே அதுங்களுக்கு சொன்னா கூட புரியுற ஒரு ஸ்டேஜ்ல அந்த சோல் இருக்கலாம். நமக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு இப்படிதான் பிடிச்சிக்கிற ஒரு ஸ்டேஜா இருக்கலாம். ஸோ அதனால யாருமே இதுக்கு வரக்கூடாது, இதெல்லாம் அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம். சில பேர் சொல்லுவாங்க ரிட்டையர் ஆயிட்டு வரேன். தெரியாதே நமக்கு வயசு எவ்வளோன்னு. ரிட்டையர் ஆயிட்டு வந்து 40 வருஷம் இதுல இருக்க முடியுமா? முதல்ல கண்டிப்பா முடியாதே. பிசிக்கலா ஒத்துழைக்காது அப்படியே இருந்தா கூட. அதனால எப்போ நமக்கு சான்ஸ் வருதோ நம்ம எப்பவே ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த சக்தி நம்ம எப்படி கூட்டின்னு போறதோ போகட்டும். பட் நம்ம போடுற எஃபர்ட்டை நம்ம ஆரம்பிச்சிடணும். ஸோ அது வந்து எப்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால வயசை ஒரு தடையா நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா இந்திரியங்கள் எப்படி வேலை செய்யும் தெரியாது, உடல் இருக்குமா தெரியாது. ஏன்னா இந்த ஜாகிரத் ஸ்டேட்ல தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வழியே. நீங்க சூக்ஷ்ம சரீரத்துல காரண சரீரத்துல வழியே கிடையாது. வேற உயிர்களுக்கு போனாலும் வழி கிடையாது. ஸோ இருக்கிற ஒரே பிறவி ஒரே இது ஸ்டேட்டு ஜாகிரத் ஸ்டேட்டு இந்த உடலோட இருக்கிறது தான். அப்பதான் யூஸ் பண்ணி நாலேஜை நம்ம உள்ள வாங்கி சரி பண்ணிடணும். ஸோ அதனால இந்திரியங்கள் இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். நான் அப்புறம் வரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்திரியங்கள் இல்லைன்னா கஷ்டம் தானே. எப்படி அவ புரிஞ்சுப்பா? இப்போ காது கேட்கலன்னா எழுதலாம், படிக்கலாம். படிச்சு சில இதெல்லாம் புரியாது. இப்போ சாஸ்திரங்கள்லாம் யாராவது ஒரு குரு இல்லைன்னா புரியறது கஷ்டம். இப்போ ஒரு சான்ஸ்கிரிட்டே நம்ம ஒரு பாஷ்யம் பார்க்காம ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது இப்படியும் பிரிச்சா வேற அர்த்தமா இருக்கும், அப்படி பிரிச்சா சான்ஸ்கிரிட்ல அது வேற அர்த்தத்துக்கு போகும். அப்படிங்கும்போது ஒரு கைடன்ஸ் இல்லாம முடியாது. அப்ப அந்த கைடன்ஸ் தேவைப்படும்னா இந்த இது இந்திரியம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லைங்கும் போது ஒரு கஷ்டம் தான். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. மேபி அவ கர்மாவே அப்படி இருக்கலாம், ஒன்றும் தெரியாது. சரி, அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் இருக்கு, கண்ணு இருக்கு, மந்த இந்திரியங்களை வச்சு நல்ல கர்மால பண்ணிட்டே இருக்கணும். நல்ல கர்மாக்களை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அட்லீஸ்ட் அது மூலமா இன்புட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த நீங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து அவளோட பர்த் போயிடுத்து, டெத்து பாடினா உள்ள, ஆனா அந்த இது வந்து பிரம்மம் இருக்கும் அங்க அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னேன் இல்லையா. அப்ப அது எப்போ வெளியில போய் இன்னொரு சரீரத்துக்குள்ள போய் நம்ம பூர்வ ஜென்ம வாசனைன்னு ஒண்ணு வருது இல்லையா, அது எப்போ ஆகும்? பின்னாடி பாப்போம் பகிரி, வருது சாப்டர் வரும் என்ன வெளில போறது. ஏன்னா ஆத்மாக்கு பிறவி கிடையாதுங்கிறது நமக்கே தெரியும், ஆத்மாக்கு இறப்பு கிடையாதுங்கிறதும் நமக்கு தெரியும். அப்ப இறக்கும் போது என்னது ஆத்மா வெளில போறதுன்னு சொல்றோமே, அப்ப என்னது வெளில போறது, அதெல்லாம் பின்னாடி. நம்ம அந்த கர்மத்தை கர்ம செயலாக செய்யணும், எல்லாம் செய்யறோம், எல்லாம் பண்றோம்ல. இது எப்படி நம்மளுக்கு அதை உணர்வுங்கிறது எப்ப வரும்? நம்ம தெளிவாயிட்டோமா? ரியலைஸ் ஆயிட்டோம். சில பேர் வந்து பிசிக்கலாவோ இல்லாட்டி மென்டலாவோ ரொம்ப கஷ்டப்படும் போது எல்லாம் சொல்லுவா இல்லையா, ஓ இவாளுக்கு இந்த கர்மா எல்லாம் கழியறதும்பாலே, அது உண்மையாது? கண்டிப்பா. மென்டலாவோ நம்ம அஃபெக்ட் ஆகும்போது ஒரு துக்கப்படுறோம்னா ஒரு கர்மாவைத்தான் நம்ம கழிக்கிறோம். கர்மாவை கண்டிப்பா அங்க கழியறது. அதனாலதான் நம்ம திதிக்கால படிக்கிறோம், யூ அக்செப்ட். அதை அக்செப்ட் பண்ணலன்னா உள்ள கொதிச்சுட்டே இருக்கும். ரிவெஞ்ச் எடுக்கலாமான்னு தோணும். ரொம்ப கீழே இருந்தான்னா ரிவெஞ்சே எடுத்துருவா ஆக்ஷன்ல. அப்படி இல்லை கொஞ்சம் மேல இருந்தானா ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா ஏதாவது நடக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவா. நோ, பார்க்கணும்லாம் சொல்லவே கூடாது. அதுவே நமக்கு ஒரு கர்மா. சரி பார்க்கணும்னு அது ஆட் ஆயிடும் இல்லையா, அது கர்மா நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த சங்கல்பம் ஆகி அதுவே வாசனையாகி அடுத்த பிறவி அதை பார்க்கறதுக்குன்னே நம்ம பிறக்கிற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அந்த நம்ம யாரை பார்க்கணும்னு நினைச்சோமோ அவன் நம்ம ஃபேமிலி மெம்பராகவே கூட வந்துடலாம். அப்ப இன்னும் நமக்கு வலிதான் ஜாஸ்தி, ஆனா பார்ப்போம், அதுதானே சங்கல்பம். அதனால அந்த மாதிரி பார்க்கணுங்கிறத நினைக்கக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா என்னோட கர்மா கழியறது, அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஏன்னா தே ஆர் ஆல் சாதனம், டூல்ஸ். அதை ஈஸ்வரன் அவளை சாதனமா வச்சு எனக்கு ஒரு படிப்பை சொல்லி கொடுக்குறான். இல்லை ஏன்னா அவன் டைரக்டா வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் மூலமா நமக்கு நெகட்டிவையும் அப்பப்போ நம்ம அடிச்சாதான் மாறுவோம். சும்மா எப்ப பாரு நமக்கு வந்து புகழ்ந்துட்டே இருந்தா மாறுறதுக்கு எங்க வழி? ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நமக்கு அடி விழும்போது ஓகே நமக்காக தான் இதை நடத்துறான், நமக்காக அவங்கள டூல்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவ மேல தப்பு கிடையாது, அந்த ஈஸ்வரன் நடத்துறது இது. அப்போ அவன் ஏதோ ஒன்று ஒரு காரணத்துக்காக எனக்கு ஒரு புரிதல் வரத்துக்காக பண்றான், இல்லை என்னோட கர்மாவை கழிக்கிறான். இப்படி நினைச்சுட்டோம்னா நமக்கு மனசு நிம்மதி ஆயிடும். அதுதான் உண்மையும் கூட, கர்மா கழியறது. ஏன்னா துக்கம் பண்ணுங்கிறது ஒரு கர்மா, அதை நம்ம கழிக்கணும். அதனால அவங்க மேலேயும் நமக்கு ஒரு ரிவெஞ்சோ ஒரு துக்கமோ வெறுப்போ ஒண்ணும் வராது. ஒருவேளை தேங்க் பண்ணோம் வேலை. அது இன்னும் பெஸ்ட். தேங்க் பண்ணிடணும். ஓகே, தேங்க்ஸ். எல்லாரையும் மன்னிக்கிறதுதான் வேணும். எல்லாரையும் மன்னிச்சிடணும். மன்னிச்சதுனாலே நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம்.
நீங்க மன்னிக்கலனாலும் அங்க நடக்கத்தான் போறது. நீங்க மன்னிக்கலன்னா உங்களதான் இங்க வெயிட். எப்ப மனசு லேசா இருந்தோ அதுதான் மன சுத்தி. இந்த மனசுல ஏதோ ஒண்ணு இருந்துட்டு ஒரு குடஞ்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது மனசுத்தி இல்ல. எப்ப மனசு சுத்தி வரும்? அப்போ நமக்கு என்ன யார் யார் பண்ணாலும் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுடணும். ஓகே, மன்னிச்சிடுறேன், நான் என்னோட கர்மாவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு மன்னிச்சிட்டோம்னாலே நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். முதல்ல நமக்கு மனசுத்தி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மா சர்வவியாபி ஆடுறது. ஸோ ஆத்மா வந்து தன்னுடைய சரீரத்துல வந்துதான் அதோட வந்து சரீரம் இடம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ள வர்றது. இப்ப நம்ம ஆத்மா உள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சர்வவியாபி எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப ஆத்மாவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்மா. ஸோ ஆத்மாவுக்கும் தனித்தன்மை உண்டா? இப்ப சரீரம்னா தனித்தன்மை இருக்கு, டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக இருக்குது. ஆத்மாக்கள் அப்படிங்கும்போது எல்லா ஆத்மாக்களும் எல்லா இடத்துலயும் சர்வவியாபியா இருக்கும்போது அது எப்படி தனித்தன்மைமா இருக்குமா இல்ல எப்படி? அந்த இடம் எனக்கு விளங்கல. ஆத்மா எந்த ஒடுங்கிறதுன்னு சொன்னேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுனால்தான் ஒரு இடத்துல ஒடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர்றது. சோ இந்த சர்வ வியாபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆத்மா எல்லாருக்கும் போது எல்லாரோட ஆத்மாக்களும் எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா? இங்க வந்து நீங்க ஒடுங்கிறதுங்கிறது ஆத்மா ஒடுங்கல, நம்ம சரீரம் எல்லாம் ஒடுங்கிறது ஒரு இடத்துல. நம்ம இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் ஒரு இடத்துல ஒடுங்கிறதே தவிர, அதனால நம்ம ஆத்மா பிரம்மத்தை ரொம்ப ரியலைஸ் பண்றாம, அது அஜ்ஞான ஸ்டேட், பட் அது கிட்ட போற மாதிரி இருக்கு. அதனாலதான் நமக்கு அதுல சுகம் ஜாஸ்தி. தூக்கம் சுகத்திலேயே வேர்ல்டுலயே ரொம்ப காம சுகத்தை விட உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுனா தூக்கம் தான். ஏன்னா அது நம்ம க்ளோஸ்டு பிரம்மம் ஸ்டேட். ஏன்னா நம்ம இந்திரியம், மனசு எல்லாம் ஒடுங்க ஒடுங்க சந்தோஷம் ஜாஸ்தி. அதனாலதான் அந்த இடம் வந்து ரொம்ப திருப்தியா நமக்கு தெரியறது. ஸோ அதனால ஆத்மா ஒடுங்கல, நம்ம இந்திரியங்கள் எல்லாம் அங்க ஒரு இடத்துல ஒடுங்குறது. ஸோ அது ஒண்ணு. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா, எல்லாருக்கிட்டையும் ஆத்மா இருக்கேன், இப்ப வேற வேற பிரம்மம் ஒண்ணுதான், அதுதான் ஆத்மா. ஜீவர்கள் நிறைய. அது எப்படி ஜீவர்கள் வராங்கிறத நம்ம சிருஷ்டி கிரமத்துல பார்ப்போம். ஸோ அதனால ஜீவர்கள் வேற, ஆனா பிரம்மம் ஒண்ணுதான். பிரம்மம் ஒண்ணுதாங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஸோ பிரம்மம் ஒண்ணுதான். அந்த பிரம்மமா நான் இருக்கேங்கிறத நான் எப்போ அந்த ஆத்மாவை ரியலைஸ் பண்றேனோ அப்பதான் எனக்கு வந்து ஜீவன் முக்தி இல்லையா? ஸோ இன்னொருத்தருக்கு இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட வேற ஆத்மா, இன்னொருத்தர்கிட்ட வேற ஆத்மான்னு அப்படி கிடையாது. அது இன்னும் நம்ம டீட்டெயிலா படிப்போம். நான்கிறது தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேங்கிறதையே நம்ம அப்புறம் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இது கொஞ்சம் ஹையர் ஸ்டேட், நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்ப நம்ம வந்து நமக்கு நல்லா செய்யறவங்களுக்கு நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு கெடுதல் செய்யறவங்களையும் நமக்கு கெடுதலே செஞ்சாலும் நம்மளுக்கு அவங்களை எப்படி தேங்க் பண்றது? அதுக்கு ஒரு மனசு பக்குவம் வேணும் இல்லைங்களா பகினி? கண்டிப்பா வேணும். அதைத்தான் நம்ம மனசுத்திங்கிறோம். இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நமக்கு கெடுதல் பண்றத நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்காம என்னோட கர்மாவை கழிச்சிருக்காங்க, இப்படி இருந்தாதான் என் கர்மா கழியும். ஸோ என் கர்மாவை கழிச்சிருக்காங்க, இல்ல எனக்கு ஒரு பாடம் லெசன் லேர்ன்ட் கிடைச்சதுன்னா எனக்கு லெசன் லேர்ன்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஈஸ்வரன் நேரம் வந்து பாடம் நடத்த மாட்டான். தெய்வம் மனுஷ ரூபேன தான். ஸோ மனுஷ ரூபம் மூலமா தான் கொடுக்கவும் செய்வான், மனுஷ ரூபம் மூலமா தான் பாடமும் நடத்துவான். மனுஷன் மூலமா கொடுக்கும்போது தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம கிராட்டிடியூட் ஆகும். அவன் வந்து அதே ஒரு பாடத்தை நடத்தும் போது நமக்கு வலிக்கும் போது தெய்வம் இல்லை, இவனை வந்து நான் வந்து இவனை துவேஷம் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் அவன் தான், அவங்க ஒரு டூல், அவ்வளவுதான். ஏன்னா அவன் நேரம் வர முடியாது. ஸோ நமக்கு யார் மூலமாவோ ஒரு பாடம் நடத்துறான் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்ல நான் கரெக்ட் தான், எனக்கு பாடம் நடத்துறதுக்கு எதுவுமே இல்லை, அதை மீறி என்ன துரோகம் பண்ணிட்டாங்கன்னா என் கர்மாவை கழிக்கிறாங்க, அதுக்கு அவன் மூலமா வந்து அதுக்கும் அவங்கதான் சாதனம். ஒரு சாதனம் இல்லாம ஒரு கர்மாவை எப்படி கழிக்கிறது? ஏதோ ஒண்ணு மூலமா தான் கர்மாவை கழிக்க முடியும். அப்ப நான் துக்கப்படணும் சோகப்படணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி மூலமா இருக்கணும், இல்ல ஒரு மனுஷங்க மூலமா, ஒரு உயிரினம் மூலமா, ஏதோ ஒண்ணு மூலமா தான் எனக்கு அந்த துக்கம் வரணும். அப்ப அவங்களாம் சாதனம், கருவி என்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு. ஸோ என்னோட கர்மா கழியறது, அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு தேங்க்ஸ், ஒரு தேங்க்ஸ், மன்னிச்சு விட்டுடணும். ஓகே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா என்னோட கர்மா கழியறதுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ், அதுலயும் ஒரு கிராட்டிடியூட். அப்ப நமக்கு மனசுத்தி வரும் ஃபர்ஸ்ட். ஒரு வெஞ்சன்ஸ் உள்ள ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தோம்னா தட் இஸ் நாட் மனுசுத்தி. அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுவே சரியாகலையே, அந்த மதம் மாத்சரி காம குரோத அதெல்லாம் இருக்கும்போதே எங்க இருந்து இது? ஸோ இதெல்லாம் விளக்கணும்னா முதல்ல நம்ம அவங்களை மன்னிக்க கத்துக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும்.
எல்லாரும் மனுஷங்க தான், தப்பு பண்றது இயற்கை தான். நாம யார் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கோம்னு தெரியாது, அவங்க கிட்ட போட்டு கேட்டாதான் தெரியும். அதனால மேபி அறியாம பண்ணியிருக்கலாம், இல்ல அறிஞ்சும் பண்ணியிருக்கட்டும். ஏதோ ஒண்ணு ஈஸ்வரனா சாதனமா யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பாடம் நடத்தியிருக்கான், இல்லை என் கர்மாவை கழிச்சிருக்கான். ஸோ அதுக்கு தேங்க்ஸ். நமக்கு யார் மூலமாக கஷ்டம் வந்ததுனாக்கா அதை வந்து நம்ம கர்மா கழிக்கிறதுக்காக பகவான் அதை கொடுத்துருக்காருன்னு முதல்ல நினைக்கல. அப்புறம் அப்போ மனசு கஷ்டப்பட்டுட்டோம். அப்புறம் சப்சிக்வெண்ட்லி நம்ம கொஞ்சம் மெச்சூர்டா திங்க் பண்ணி நம்ம கர்மா கழியிறது அப்படின்னு நினைச்சிட்டோம்னாக்க, இந்த முதல்ல நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவ கஷ்டப்படுத்திட்டார் நம்மள அப்படின்னு, அதனால நமக்கு ஒரு கர்மா ஏற்பட்டு விடுமா, இல்ல சப்சிக்வெண்டா நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்துடுங்கிறதுனால அது கழிஞ்சிடுமா? நீங்க நினைச்சேன்னா கர்மா வரதான் செய்யும், வரதான் செய்யும். கர்மா எப்பவுமே சரி பண்ண முடியாது. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தாட் வரத்தான் செய்யும். அது ஓகே, அது இயற்கை. அது வந்த உடனே நீங்க டக்குன்னு மாறுறோம்ல, அதுதான் புரிதல். ஓகே, ஒரு செகண்ட் நமக்கு ஒரு ஷாக்கிங் மாதிரி இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த டக்குன்னு அந்த ஷாக்கிங்ல இருந்து உண்மையை புரிஞ்சுன்றோம்ல, அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி. நினைச்சிருக்கேளோ அதுக்கேற்ற மாதிரிதான் கர்மா. இப்ப நீங்க முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கர்ம யோகமா பண்ணியிருந்தா எதுவுமே கிடையாது, அப்ப நமக்கு அந்த நாலேஜ் இல்லை. அப்ப ஏதோ ஒண்ணு கர்மா வரத்தான் செய்யும். அப்ப நீங்க இன்னொருத்தர் பண்ணாததையும் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதை பொறுத்து கர்மா. இப்ப நான் அவனை வந்து பழி வாங்கியே ஆவேன்னா அது வேற கர்மா. இல்ல அவன் அனுபவிக்கட்டும், நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஒரு கர்மா, வேற கர்மா. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஆழம் வேறப்படுறதே தவிர அந்த ஒரு தீர்க்கமான ஒரு இது வேறுபடுமே தவிர கர்மா தான். பட் எப்ப நான் அதை மன்னிக்கிறேனோ அதுக்காக நான் ஒரு வருஷம் கழிச்சு யோசிச்சு அதெல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு மனசுத்தி கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பா மனசுத்தி கிடைக்கும். இனிமே வர கர்மா வராது, அந்த மாதிரி இருக்குமே தவிர அதுக்காக முன்னாடி உள்ள கர்மா கேன்சல் வந்து ஆகாது இல்லையா. அது நம்ம அறியாம பண்ணியிருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு என்ன கர்மாவோ அட்லீஸ்ட் இப்ப ரியலைஸ் ஆயிட்டோம். பட் அதுக்கு என்ன உண்டோ அது ஒரு சின்ன ஒரு அதிர்வை கொடுக்கத்தான் செய்யும், ஒரு சின்ன இதோட போகும். அதான் இருக்கும். கர்மா வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம அறிவு வந்துட்டு இனிமே வேணா நம்ம பண்ணாம இருப்போம், இனிமே சேர்த்துக்காம இருப்போம், அது இனிமே உள்ளது. இந்த புத்தர் வந்து சொன்ன அவர் வந்து அரச போக வாழ்க்கையில இருந்துட்டு வெளியில எந்த கஷ்டமும் பார்க்காம அவர் உள்ளே இருந்து திடீர்னு எல்லாம் பார்த்ததுனால அவர் விரக்தியாகி அவர் வந்து உடனே இந்த மாதிரி போயிடுறாரு இல்லையா. வந்து குழந்தைல இருந்து நிறைய பேர் அப்ப அந்த முன்னாடி காலத்துல எல்லாம் சின்ன குழந்தையிலேயே கொண்டு ஆசிரமத்துல விடுவா, எல்லாரும் ரியலைஸ் ஆல. அதுலயும் ஒன்லி செலக்டட் பீப்புள் தான். இப்ப மகாபெரிவெல்லாம் 8 வயசுல ஆயிட்டாரு, இது சின்ன வயசுலயே ஆயிட்டாருன்னா போன ஜென்மத்துல இன்புட் இருந்திருக்கும், போன ஜென்மங்கள்ல இதை நோக்கி அவளோட ஸ்டெப்ஸ் இருந்திருக்கும். அது ஸ்ப்ரவுட் ஆறுது இந்த ஜென்மமா இருக்கும். அதனால சீக்கிரமா சின்ன வயசுலயே ஆயிடுற மாதிரி இருக்கும். அதனால குரு மூலமா எடுத்துன்னு போனா அதனாலதான் அப்படி இல்லை. குரு மூலமா போனாலும் எல்லாருக்கும் கிடைக்கல. ராமானுஜரோட இருந்த சிஷ்யர்கள் நிறைய பேர், ஆனா எல்லாரும் ராமானுஜரா ஆயிட்டாளான்னா இல்ல. ஏன்னா அவர் முந்தின ஜென்மங்கள்ல இதை நோக்கி அவரோட எஃபர்ட் இருந்திருக்கும். அது ஒரு ஜென்மத்துல அது ஸ்ப்ரவுட் ஆகுது இல்லையா. சோ அதனால எல்லாரும் ஞானி ஆயிட முடியாது. அதுக்கு யாருக்கு முன்னாடி அந்த போன ஜென்மங்கள்ல இது இருந்ததோ அவாதான் ஆக முடியும். அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப புத்தர் எடுத்துட்டேன்னா புத்தர் வந்து அரண்மனை வாழ்க்கையில இருந்தா கூட ஏன் வந்தது அவருக்கு டக்குன்னு அப்படின்னா, போன ஜென்மத்துல அவர் போட்ட விதை முன்னாடி போட்டிருப்பா. அது இந்த ஜென்மத்துல அவருக்கு அந்த சங்கல்பம் இந்த ஜென்மத்துல அந்த ஆத்மா அந்த சோல் எடுத்துன்னு வந்துருக்கும். இங்க வரைச்சே ஒரு ஏதாவது ஒண்ணு நடக்கும், டக்குன்னு அவளுக்கு கிளிக் ஆயிடும். அது இன்சிடென்டா இருக்கலாம், இல்ல குரு வாக்கியமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணுல அவளுக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது, ஸ்ப்ரவுட் ஆயிடும். அதனால அவ வந்து இந்த ஜென்மத்திலேயே இப்படிதான் இருந்தா முதல்ல இருந்தேன்னு இல்ல, அவன் போன ஜென்மங்கள்ல எஃபர்ட் போட்டிருப்பா, கண்டிப்பா போட்டிருப்பா. கர்மா கரெக்ட், கர்மா போன ஜென்மத்து கர்மா அவளுக்கு இந்த பாக்கியம் இருந்திருக்கு, கண்டிப்பா எஃபர்ட் போட்டிருப்பா. அதனால இப்ப ஸ்ப்ரவுட் ஆகும். அதே போல இப்போ இருந்துட்டே இருக்கா, வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கவா திடீர்னு விட்டுட்டு போறேன் அப்படின்றாலே அது பாவம் இல்லையா, அந்த கடமையை செய்யலையேன்னு கேக்குறேன். இப்போ ஒரு ஒரு ஜீவன் பிறக்கிறதே எதுக்காக? முக்திக்கு போறதுக்கு தான். சோ முக்தியை நோக்கி போடுற எஃபர்ட்டையுமே எந்த எஃபர்ட்டையுமே சாஸ்திரம் தப்புன்னே சொல்லாது. இப்போ ஒரு ஃபேமிலி ஆயிடுத்து, ஆனா கூட வந்து டக்குன்னு இது தோணுறது விட்டுட்டு சன்னியாசி ஆறா அப்படின்னா அவளோட பாவம் முக்தியா இருந்ததுன்னா இது கரெக்ட், இது நம்ம தப்பே சொல்லக்கூடாது, இதுல பாவமே கிடையாது.
ஆனா அந்த தப்பிக்கிறதுக்காக போறவருங்க, இந்த குடும்ப கஷ்டம் இதை நம்ம வளர்க்கணும், பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு, ஆனா ஒன்னும் வழி இல்லை, சோ நான் இந்த பொறுப்பை கழிக்கிறதுக்கு நான் வந்து தப்பிக்கிறதுக்கு நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அது பெரிய பாவம். அதே செயல்தான், ஆனா பெரிய பாவம். இது பாவமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகவேந்திரர் எடுத்துக்கோங்க. ராகவேந்திரர் வந்து சின்ன வயசுல இதே மாதிரி தானே ஃபேமிலி ஆகி குழந்தையாகி அவர் வந்து குழந்தையும் விட்டுட்டு மனைவியும் விட்டுட்டு தான் அவர் சன்னியாசம் போனார். அது தப்பே கிடையாது, ஏன்னா பிறந்திருக்கிறதே அதுக்குதான், முக்திக்கு தான். ஆனா அது தெரியாம தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருக்கோம். அதனால ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாலே அது பாவமா, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு விவகார சத்தியத்துல அது தப்பாதான் தெரியும். பட் பாரமார்த்திக சத்தியத்துல அது கரெக்ட் தான், ஏன்னா அது முக்திக்கு தான் பிறவியே. ஆனா அதே இது தப்பிக்கிறதுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு ஃபேமிலி குடும்ப கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தமசுல போனான்னா தட் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப தப்பு, வெரி ராங். நம்ம இப்ப சண்டேல எல்லாம் நான் போயிடுறேன்னு சொன்னா அது தப்பு. ஆனா அவ வந்து முடியாது, அங்க போனாலும் அது வெரி டஃப் சன்னியாசம். இப்ப சில குழந்தைங்க எல்லாம் பிறக்குறாங்க, ஒரு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே 5 வயசுல இறந்து போறாங்க, இல்ல 10 வயசுல இறந்து போறாங்க, இல்ல 25 வயசுல இறந்து போறாங்க, 37 வயசுல இறந்து போறாங்க. அதெல்லாம் எந்த லெவல் வரைக்கும் அவங்க கர்மா கழிப்பாங்க? அதெல்லாம் எப்படி, ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்? இப்ப நான் எனக்கு முக்கியமா டவுட் வந்து இந்த பிறந்த குழந்தை ஒரு 5 வயசுல இறந்து போறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன தெரியும்? அது என்னத்த கர்மா? அது அது அதுவா ஒண்ணுமே பண்ணாது இல்ல, அது அது என்னத்த கர்மா கழிக்கும் அப்படிங்கிறது இந்த பிறவியில பண்ணல, இந்த பிறவியில பண்ணறதுக்கு சான்ஸே இல்லை. இப்பதான் பிறந்திருக்கு, அது பண்ணவே இல்லை. பட் கண்டிப்பா கர்மா இருக்கிறதுனாலதான் பிறவியே, ஜனனமே. சோ கர்மா ஏதோ இருந்திருக்கு, அதனாலதான் பிறந்திருக்கு. அது 2 பேரோட கர்மாவும், அந்த குடும்பத்துல உள்ளவங்க அந்த பேரண்ட்ஸுக்கும் அது கர்மா. இந்த மாதிரி ஒரு துக்கத்தை அனுபவிக்கணுங்கிறது அவங்களுக்கு கர்மா. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கர்மா இப்ப இந்த பிறவியில பண்ணலையே தவிர கண்டிப்பா கர்மானாலதான் பிறவியே, கர்மானாலதான் பிறந்திருக்கு. சோ அதனால அது முக்தி ஆயிடுதான்னு கேட்டா முக்தி எல்லாம் இல்ல, கிடையாது. கண்டிப்பா அது வந்து சஞ்சித கர்மாவை பொறுத்துதான். சஞ்சித கர்மால எவ்வளவு இருக்கோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி. சாந்தி மந்திரம் சொல்லாமா? ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ధన్యవాదాలు. శ్రీ గురుభ్యో నమః. ధన్యవాదాలు. ధన్యవాదాలు.